மார்ச் 11 அந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் கேங்மேன் பணியாளர்கள் மற்ற இதர பணியாளர்கள் உட்பட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சியான போராட்டத்தை செய்தார்கள். கிருஷ்ணகிரி, கோவை மண்டலம் முழுக்க, அதில் மிக சிறப்பாக பல்லடம், திருப்பூர், இன்னும் பிற மாவட்டங்களில் நடந்த இயக்கங்கள் மின்சார வாரியத்தை அச்சுறுத்தியது, அரசாங்கத்தை அச்சுறுத்தியது. ஐஏஎஸ் ரிப்போர்ட் அரசாங்கத்துக்கு சென்று அரசாங்கத்துக்கு என்ன ஐஏஎஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்றது உட்பட நமக்கு தெரியும். அப்போ 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் தொடர் போராட்டத்தின் மூலமாகத்தான் மார்ச் 14 சனிக்கிழமை ஒப்பந்தம் ஈடேறியது. அந்த ஒப்பந்தத்தில் ரைட் சைசிங் எடுத்துட்டான். கேங்மேன் அந்த பதவியை ஒழித்து கட்டியிருக்கிறான். இறந்து போன 6% 1/2019 முதல் அந்த கோரிக்கை எல்லா தோற்றமும் கைவிட்டாங்க. அனுப்புவாங்க, அடுத்த வேஜ் விஷயம் வந்துச்சு என்று கைவிட்ட கோரிக்கையை, குழி தோண்டி புதைத்த கோரிக்கையை திரும்பவும் எடுத்து அந்த 6% வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த கேங்மேன் பணியாளர்களுக்கு. மொத்தம் இந்த ஊதிய உயர்கள் கேங்மேன் பணியாளருக்கு 12% ஊதியரை வாங்கி கொடுத்தது சீட்டு பேப்பர் கொடுத்து வாங்கி கொடுத்ததில்ல, களத்தில் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதுதான் முக்கியம்.